அவளின் கதை பாகம் 1 முதல் ஞாபகம். ஒவ்வொரு மனிதரின் வாழ்க்கையிலும் காலம் கடந்தாலும் மறக்க முடியாத சில நினைவுகள் இருக்கும். சிலது சிரிப்பாக, சில கண்ணீராக. இது அவளின் கதை. கண்டொன்டி அக்டோபர் 30. ஒரு சிறிய கிராமத்தில் அவள் பிறந்தாள். அப்போது அவளுக்கு தெரியாது, அந்த கிராமம்தான் அவளுடைய வாழ்க்கையின் மிக அழகானதும் மிக வலியுமானதும் நினைவுகளின் தொடக்கமாக மாறப்போகிறது என்று. அவளுக்கு நினைவில் நிற்கும் முதல் நாள் 5 வயதில் பள்ளிக்கு சென்ற நாள். வெள்ளை சட்டை, பச்சை ஸ்கர்ட், தோளில் ஒரு சிறிய பை, கண்களில் 1000 கேள்விகள். எல்கேஜி யூகேஜி எதுவும் படிக்கவில்லை. ஆசிரியர் எழுதச் சொன்னார். ஆனால் அந்த சின்ன கைகளுக்கு பேனாவை பிடிக்கவே தெரியவில்லை. பள்ளி முடிந்ததும் அவளுடைய உலகம் முழுவதும் கிராமம்தான். 5 மாடுகள், 10 ஆடுகள், கோழிகள், 10 ஆண் நண்பர்கள். அந்த கூட்டத்தில் அவள் மட்டும் ஒரே பெண். குண்டு எறிதல், கல் எறிதல், மாலை வரை ஓடி விளையாடுவது, அதுதான் அவளுடைய சந்தோஷம். ஆனால் அந்த உலகத்திலேயே அவளுக்கு மிகவும் பிடித்த மனிதர் அவளுடைய அம்மா. ஒரு வெயிலான நாள், தோட்டத்தில் இருந்த மாட்டுக்கு தண்ணீர் வைக்கச் சொன்னார்கள். ஆனால் அவள் விளையாட்டில் மூழ்கி அதை மறந்துவிட்டாள். அந்த சிறிய தவறு வீட்டில் பெரிய புயலாக மாறியது. அம்மா வந்ததும் கோபத்தில் அவளை ரொம்ப அடித்தார்கள். ரத்தம் வரும் வரை அடித்த அந்த காட்சி அவளுக்கே இல்லை, அம்மாவுக்கும் தாங்க முடியவில்லை. அடித்துவிட்டு அம்மாவே அழுது விட்டார்கள். அந்த ஒரு சிறிய தவறு அவளின் மனதில் மட்டுமல்ல, அவளுடைய அம்மாவின் கண்ணீரிலும் நீண்ட நாட்கள் மறையாத ஒரு காயமாக பதிந்தது. தொடரும். பாகம் 10. அந்த பழைய கிராமத்தின் பசுமை இன்றும் என் முதல் நினைவாய் நெஞ்சில் நிற்கிறது. 5 வயதில் பள்ளிவாசல், பயமும் மிரட்சியும் கலந்த ஒரு தொடக்கம். ஸ்லேட்டில் கிறுக்கிய அந்த முதல் கோடுகள் எனக்கு புரியாத ஒரு புதிராகவே இருந்தன. சிறுவர்களுக்கு நடுவே ஒரே சிறுமி. அந்த தெருக்களில் நான் ஒரு ராணியாகவே ஓடித்திருந்தேன். மாடுகளுக்கு தண்ணீர் வை. என்னை அடித்தபடியே அம்மா அழுதார். அந்த அடியில்தான் ஆழமான அன்பை நான் முதலில் உணர்ந்தேன்.